இந்த 9 பேரை வந்து நான் ரெடி பண்றதோட நானே 3 பேர் ஆயிருந்தேன். ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு சர்வேல கனெக்ட் ஆகும்போது மாட்டிக்கும், வாட்ச் ஒரு கிடைக்காது. தனித்தனியா பிரிஞ்சு ரமணா படம் மாதிரி நம்ம இருக்கணும். எப்படி ரமணா படம் பார்த்தியா? படிச்சதெல்லாம் ஒன்னா, சங்கத்துக்காண்டி வேலை பார்த்தது வெளியே இருந்து அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. அதான் இது ரமணா மாதிரி வெளியே அவங்கவுங்க பிரிஞ்சிருந்து வேற வேற டவர்லேருந்து வேற வேற சர்வேர்லேருந்து கனெக்ட் ஆகி இந்த வீடியோவை நம்ம பார்க்கணும். இதுதான் என்னுடைய மாஸ்டர் பிளானு. அதுக்கப்புறம் இந்த 10 பேர் உன் வீடியோ உள்ள நீ போஸ்ட் பண்றியா நம்ம குரூப்ல, பட்டுன்னு 10 பேர் வந்து லைக்கு கமெண்ட் ஷேரு பண்ணிடணும். யார் வீடியோ என்ன வீடியோ, ஒரு ஜோடி செருப்பு எடுத்து வீடியோ போட்டால் கூட 10 லைக் 10 கமெண்ட் உள்ள இறங்கிடணும். என் தரப்புல இருந்து அதிகமா ஒரு 10 லைக் வரும், மொத்தம் 30 லைக் உள்ள இறங்கும். எத்தனை லைக்கு? என்னுடைய தரப்புல இருந்து ஒரு 30 லைக்கு. அப்ப 30 லைக் ஒரு வீடியோ வந்தா என்ன ஆகும்? வைரல் சேஞ்சுக்கு மாறிடும். அந்த டயக்ராம் வைரல் சேஞ்சுக்கு மாறிடும். அப்போ உன் வீடியோ போஸ்ட் பண்றது ஸ்பீடா ஆரம்பிச்சிடும். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம லைவ்ல பேச முடியாதனாலதான் நம்பர் வாங்கிக்கடா, நம்பர்ல வரான்னு சொல்றது. இது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க போறது போதும் ப்ரோ, எங்களுக்கு வர்றது போதும் ப்ரோ அப்படின்வாங்க. ஆனா யூடியூபரா ஆகணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப உள்ள கண்டிஷனுக்கு யூடியூபரா ஆகிறது வாய்ப்பே கிடையாது, பாசிபிளே கிடையாது. மானிட்டேஷன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி மறைமுக சொல்லவே சொல்லாம 10 பேர் இறங்கி ரமணா படம் மாதிரி வேலை பார்த்தோம்னா இதனால என்ன ப்ரோ நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். இது என்ன ஆகும்னா 10 20 ஆகும், 20 30 ஆகும். அப்படி ஆகி என்ன ஆகும்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த குரூப்புக்குன்னே ஒரு ஃபண்டு மாதிரி வாங்குவோம். மினிமம் 1000 rupees சார்ஜ் மாதிரி. வெளியெல்லாம் யூபி, டெல்லி, பாம்பேலாம் 7000 8000 சார்ஜ். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ஃபண்டை வந்து ஒரு சேவிங் மாதிரி யார் வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு தலைப்பு நீ கூட ஃபண்டை சேவிங் வச்சுக்கலாம், நமக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு இந்த காசு இந்த பணம் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. எல்லாரையும் வளர்த்து விடணும், எல்லாத்துக்கும் சொல்லி தரணும். இதுதான் என்னுடைய ஒரு பிளானு, குறிக்கோளே. இங்க அதுதான் என் பிளானு. சும்மா தெரியாம குடுகுடுன்னு ஒரு லைவ்ல ஓடி போய் ஸ்பேனரை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற வாங்கிட்டு போய் அவனை